பாடி பில்டர் நண்பனை கார் ஏற்றி கொன்ற ஐடி ஊழியர் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என கூறி நீலி கண்ணீர் வடித்து அனைவரையும் நம்ப வைத்த கொடூரம். காரில் பொருத்தப்பட்டிருந்த டேஷ் கேமராவால் வசமாக சிக்கிய அரக்கன். கிரிக்கெட் போட்டியால் ஏற்பட்ட சிறிய தகராறு கொலையில் முடிந்த பின்னணி என்ன? பாடி பில்டரை கொலை செய்தது எப்படி? ஒரு கார் மரத்துல மோதி அப்பள மாதிரி நொறுங்கி கிடக்கிறதா போலீஸுக்கு போன் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள். அடுத்து அங்க வந்த போலீசார் விபத்து வழக்கா பதிவு பண்ணி விசாரணையில இறங்கி இருக்காங்க. ஆனா அது விபத்து இல்ல, பயங்கர கொலை அப்படிங்கிறது அந்த கார்ல இருந்த டேஷ் கேமரா மூலமா போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. கர்நாடகா மாநிலம் பெங்களூரு கேஆர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரோஷன் ஹெக்டே. 37 வயசான இவர் ஒரு ஐடி நிறுவனத்துல சாஃப்ட்வேர் என்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீரசாந்திரா பகுதியைச் சேர்ந்த பாடி பில்டர் பிரசாந்தும் இவரும் நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் லீவு நாட்கள்ல கிரிக்கெட் விளையாடுறது வழக்கம். அப்படித்தான் ஹெபகோடியில இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. 2 பேருமே வேற வேற டீம்ல விளையாடினப்ப ரோஷன் இருந்த டீம் தொடர்ந்து 4 முறை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து போட்டி முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்புக்கு போய் மது பாட்டில் வாங்கி வந்த ரோஷனும் பிரசாந்தும் கிரவுண்ட்ல உட்கார்ந்தே குடிச்சிருக்காங்க. அப்போ லேசா போத தலைக்கு ஏற ஆரம்பிச்சதும் பிரசாந்த வம்பிழுத்த ரோஷன், உன் டீம் 4 முறையும் மண்ணை கவிரிச்சு போல, வாய் மட்டும்தான், ஓட்டின்னு வந்துட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்காரு. அதோட இனிமே என் அணிக்கு வந்துரு, அப்பதான் சின்ன பசங்க கிட்ட மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ரோஷன். இந்த கிண்டலும் கேலியும் ஒரு கட்டத்துல 2 பேருக்குள்ள பயங்கர வாக்குவாதமா மாறி இருக்கு. அதனால பொறுமையை இழந்த பிரசாந்த் பீர் பாட்டிலால நண்பன் ரோஷனோட தலையிலேயே அடிச்சிருக்காரு. அப்போ வலி தாங்க முடியாத ரோஷன் தன்னோட டாடா சஃபாரி கார்ல ஏறி அங்கிருந்து போக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா விடாம துரத்தின பிரசாந்த் ஓடும் காரோட இடதுபுற ஜன்னல் கதவை பிடிச்சு தொங்கிக்கிட்டே போயிருக்காரு. அதோட காரை நிறுத்துறியா இல்லையான்னு பயங்கரமா கத்தி இருக்காரு பிரசாந்த். அதனால பயந்த ரோஷன் காரோட வேகத்தை கூட்டி இருக்காரு. இரவு நேரம் அப்படிங்கிறதுனால அந்த வழியா பெருசா வாகனங்கள் வராததுனால காரும் மின்னல் வேகத்துல பறந்து போயிருக்கு. பிரசாந்தை எப்படியாவது கார்ல இருந்து தள்ளணும்னு நினைச்ச ரோஷன் சாலையோரத்துல இருந்த மரம் ஒரு பில்டிங் மேல இடிச்சிருக்காரு. அப்போ சடார்னு மோதி காரோட முன்பக்கம் நொறுங்கினதோட ஜன்னல்ல தொங்கிக்கிட்டு இருந்த பிரசாந்த் பலத்த காயமாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து கார்ல இருந்து இறங்கி ஓடிட்டாரு ரோஷன். அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் விபத்துன்னு வழக்கு பதிவு பண்ணதோட பிரசாந்தோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா ரோஷன் தப்பி ஓடின விஷயமே போலீசாருக்கு தெரியல. அதுக்கப்புறம் ரோஷனோட கார்ல பொருத்தப்பட்டிருந்த டேஷ் கேமராவை செக் பண்ணியிருக்காங்க. அதுல பிரசாந்த் ஜன்னல்ல தொங்கிட்டு வர்றது, ரோஷன் வேணும்னே மரத்துல மோதி பில்டிங்ல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்றது எல்லாமே பதிவாகி இருந்துச்சு. அடுத்து தலைமறைவா இருந்த ரோஷனையும் கைது பண்ணிட்டாங்க போலீசார்.